Okay, welcome back to the channel. So TNPCA 2025 mock test analysis and strategies பத்தி பார்க்க போறோம். What is mock test? ஸோ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 20 days தான் இருக்குது. ஸோ மாக் டெஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் மாக் டெஸ்ட்? ஸோ என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கு எதுக்காக இதை நம்ம எழுதணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸாம் என்வரான்மெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து சர்க்யூட் தியரி படிச்சிருக்கலாம், கண்ட்ரோல் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க, மெஷின்ஸ் படிச்சிருப்பீங்க, பவர் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க, பவர் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி இப்போ நீங்க ஒரு 200 கொஸ்டின் சர்க்யூட் தேர்ல சால்வ் பண்ணிருக்கீங்க, 100 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத விட இப்போ அதுல இருந்து 20 ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் வரும்போது அதை நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க, எப்படி மிஷின்ஸ்ல இருந்து பவர் சிஸ்டம்க்கு ஸ்விட்ச் ஆகுறீங்க, எப்படி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கிற ரியல் எக்ஸாம் என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஆப்வியஸா வந்து ஒரு இப்போ சர்க்யூட் நல்லா படிச்சிருக்கோம், ஆனா அதுல ஹார்ட் கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம அந்த டைம்ல ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். அண்ட் உங்களுக்கு மிஷின்ஸ் லேட்டாக தான் படிச்சிருக்கீங்க, ஆனால் அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ யூ மோர் ஸ்பெண்ட் இன் தட் மெஷின் ஸ்பாட். ஸோ அதே மாதிரி வீக் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களோட அதாவது உங்களோட மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளானும் இருக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, சே எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம எல்லாருமே 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்போம், 12th எக்ஸாம் எழுதியிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுல நம்ம முடிச்சோடனே இதை போய் மிஸ் பண்ணிட்டேனே, இதை நல்லா படிச்சனே, இதை நான் எத்தனை வாட்டி எழுதி பார்த்தேன் ஆனா மிஸ் பண்ணிட்டேனே, இங்க தப்பா எழுதிட்டேனேன்னு நமக்கு ஃபீல் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ சேம் அதே தான். ஸோ வந்து இப்போ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்க இந்த மாக் டெஸ்டா கிளியரா ஒரு ஏஇ எக்ஸாம் மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸோ யூ ஹேவ் ஏ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஏஇ எக்ஸாமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம், இந்த மிஸ்டேக்கை நான் அந்த மாக் டெஸ்ட்லேயே பண்ணேன், இது மறுபடியும் இங்க வருது, அப்ப நான் இதை கிளியரா அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்காக தான் மாக் டெஸ்ட் நம்ம எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. டெஃபினட்டா 2 or 3 மாக் டெஸ்ட் எழுதுறது பெட்டர். பட் ரொம்ப மாக் டெஸ்ட் டெய்லி ஒன்று எழுதுறேன், தட்ஸ் நாட் ஒர்க். ஸோ அது ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து லூஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் மிஷின்ஸ்ல ஒன் ஆஃப் தி பார்ட்ஸ் தான் நம்ம மாஸ்டர் பண்ணிட்டு இருப்போம், அதை தான் எக்ஸாம் ரிலேட்டா படிச்சுட்டு இருப்போம், நாட் ஏ ஃபுல் என்டையர் மிஷின். ஸோ அப்போ டீப்பரா போக நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள். இப்போ கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, கண்டென்ட்டை முதல்ல முடிச்சிருங்க. முடிச்சிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுங்க. அடுத்தது சப்ஜெக்ட் ரிலேட்டடான எம்சிக்யூஸை சால்வ் பண்ணுங்க. ஒரு 200 to 300 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அண்ட் கோ ஃபார் மாக் டெஸ்ட். ஓகேங்களா? மாக் டெஸ்ட் போங்க. இப்போ மெயினான விஷயம் மாக் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறது ஓகே, அதை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் 100% நம்ம எஃபர்ட் வந்து 200% போடுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம மார்க் டெஸ்ட் எழுதிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதான் நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம், ஓகே சே எக்ஸாம்பிள் 100 மார்க்ஸுக்கு நம்ம ஒரு 60 மார்க்ஸ் வாங்கியாச்சு, தென் ஃபைன் ஓகே அப்படின்னு இது அப்படி விட முடியாது. ஏன்னா இந்த மார்க் டெஸ்ட் தான் அப்படியே உங்களுக்கு ஏஇ எக்ஸாம் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அண்ட் இதோட சிம்பிளாகவும் இருக்கலாம், இதோட ரொம்ப ஹார்டராகவும் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து இது என்னன்னா ஒரு டூல், அவ்வளோதான், நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூல், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கண்டிப்பா ரிவ்யூ பண்ணணும். நீங்க ஒரு ராங் கொஸ்டின்ஸையும் ராங் ஆன்சர் ஏன் கொடுத்தீங்க, இப்ப அந்த கான்செப்டே தெரியல அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா இருக்குது கான்செப்ட் அப்படின்னா அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இல்ல நான் படிச்சதுல தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை திங்க் பண்ணி நீங்க அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஓகே, ஏன் நான் இதை இப்படி வச்சு நான் இந்த ஆன்சர் ஏன் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு நீங்க ரிவ்யூ பண்ணிக்கணும். செல்ஃப் எவாலுவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் ஸ்கோர். ஸோ அது வந்து ஒரு பொதுவாகவே நம்ம எக்ஸாம்னா ஸ்கோரை பேஸ் பண்ணி ஓடுவோம், ஓகே ஃபைன். பட் இந்த மாக் டெஸ்ட்ல அதை வந்து கொஞ்சம் பண்றது வந்து ஓகே, ஸ்கோர் இம்பார்ட்டன்ட் தான், பட் ரேதர் தென் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க மாக் டெஸ்ட்டை போயிட்டு பார்த்து எழுதுறேன், இல்லை வந்து ஒரு இங்கே கூகுள் வச்சுட்டு எழுதுறேன் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க. கான்செப்ட் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதுலேருந்து எப்படி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம், இந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல கரெக்டா உட்காந்து ஒரு 2 hours 3 hours எழுதுறீங்க அப்படின்னா அதை கரெக்டா முடிச்சுட்டு கரெக்டா அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 hours இதை அனலைஸ் பண்ணுங்க. தட்ஸ் இட். ஓகே, ஸ்கிப்பிங் த சப்ஜெக்ட் வைஸ் மார்க்ஸ். ஸோ மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம டைரக்டா போயிட்டு 200 மார்க் கொஸ்டின் 10 சப்ஜெக்ட் எழுதுவோம். அப்படி எழுதுறத விட ஃபார் பெட்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அப்ரோச் இந்த கண்டென்ட் எழுதிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எழுதிட்டு சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட் எதுக்காக சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் ஓவரால் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா? இட் வில் ஹெல்ப். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா,
ஸோ உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்லயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளாரிட்டி இருக்கும் அண்ட் கான்செப்ட்லயும் நிறைய கிளாரிட்டி இருக்கும். இதை வச்சு நீங்க மார்க் டெஸ்ட் எழுதும் போது அண்ட் இது வந்து உங்களுக்கு நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதே பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் கண்டிப்பா மார்க்ஸ், அதே உங்களுக்கு ஏஐ எக்ஸாம்ஸ்ல வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லாவே சால்வ் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. 2 or 3 இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கு மேல சால்வ் பண்ணாதீங்க. சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட் எழுதுங்க அண்ட் நிறைய எம்சிக்யூஸ் பாருங்க. இது மோர் தென் எனஃப். ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க, நான் இது படிக்கல, இன்னும் இது படிக்கலையே, இன்னும் இது படிக்கலையே. நோ மேட்டர். ஓகே, ஸோ அந்த அந்த நீங்க படிச்ச ஒரு வாரம் உட்காந்து ஒரு சாப்டரை படிக்கிறீங்க. சே எக்ஸாம்பிள் மிஷின்ஸ்ல டிசி மிஷின் ஒரு வாரம் உட்காந்து படிக்கிறீங்க. அதுல இருந்து 2 கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு 2 வாரம் வாரம் ஃபுல்லா 2 மார்க் தான் படிச்சிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அது நம்ம கையில இல்ல. ஸோ பட் என்னன்னா நம்ம ரியலிஸ்டிக்கா போறதா எனக்கு கேட்டா பெட்டர். சர்க்கியூட் தெரியா எக்ஸாம்பிள் 15 கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படின்னா நான் அதுல எவ்வளவு 25 கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படின்னா அது நான் எவ்வளவு தூரம் மோர் இம்பார்ட்டன்ட் ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் அட்டன்ற மாதிரிலாம் தென் மூவ் டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். அதுக்கு மேல நம்மளால போயிட்டு 1 மார்க் வாங்குற இடத்துக்கு நீங்க இங்க இன்னொரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 10 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், எக்ஸாம் பேட்டர்ன் எந்த எக்ஸாம்னாலும் சரி 3 பேட்டர்ன் தான், 3 ஃபார்மேட் தான் இருக்க போகுது. ஈஸி, மீடியம் லெவல், ஹார்ட் லெவல். ஓகே, ஸோ இதுல வந்து சிம்பிள் ஈஸி லெவல்ல இருக்குது அப்படின்னா நீங்க சிம்பிளா அக்யூரேசி அண்ட் அட்டெம்ப்டை இன்க்ரீஸ் பண்ணிருங்க. ஓகேங்களா? அட்டெம்ப்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணீங்கனாலே மோர் தென் எனஃப், நீங்க கட் ஆஃப் ரீச் பண்ணிடுவீங்க. அக்யூரேசியும் இன்க்ரீஸ் பண்ணிருங்க. அதே மீடியம் லெவல் அப்படின்னா அட்டெம்ப்டை விட அக்யூரேசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹார்ட் லெவலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்டெம்ப்டை விட அட்டெம்ப்ட் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும், அக்யூரேசி மட்டும் ஆனா இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து ஏன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, சே எக்ஸாம்பிள் இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லதான், பட் ஒரு 200க்கு நீங்க வந்து 200 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அது வேற கான்செப்ட். நான் ஏன் அக்யூரேசி மீன்ஸ் நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா அக்யூரேட்டா கொஞ்சம் ஒரு ஏ அண்ட் சில நிற்பீங்க. அது ரெண்டுத்துல எது ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் அக்யூரேசி. ஸோ அட்டெம்ப்ட்ங்கிறது டெஃபினட்டா நீங்க 100% கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால 100% கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால அது மேட்டர் கிடையாது. பட் நான் ஏன் அக்யூரேசி சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து 200 கொஸ்டின்ஸ்ல எக்ஸாம்பிள் 100 கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கும் 200க்கு நீங்க வந்து 130 சால்வ் பண்றதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா அந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து அந்த 2 ஆப்ஷன்ல தான் நிற்கும். ஏவா சியா இல்ல பியா இல்ல ஏவா சம்திங் அது மாதிரி தான் நிற்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அக்யூரேசி மெயின்டைன் பண்றதுக்கு பாருங்க. ரிவைஸ் த கான்செப்ட், ஸ்ட்ராங்கா இருங்க. லைக் வந்து மென்டலி ஸ்ட்ராங்கா இருங்க. லைக் இதுதான், இதுக்கு மேல நடக்காது, ரியலிஸ்டிக்கா யோசிங்க. தட்ஸ் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.